தமிழின் உயிர்மை எழுத்துக்களை பயன்படுத்தி ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கும் ஒரு புதிய பயிற்று முறையை உருவாக்கியிருக்கிறார் தேனியைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவர். ஓய்வு பெற்ற நிலையிலும் ஓயாத தன் தேடலோடு இருக்கும் இந்த ஆசிரியரின் புதிய முயற்சியை பார்ப்போம். தேனி மாவட்டம் முத்துத்தேவன்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் ஈஸ்வரன். அரசு ஆதி திராவிடர் நலத்துறை தொடக்கப்பள்ளியில் 35 ஆண்டு காலம் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற இவர் தமிழ் உயிர்மெய் எழுத்துக்கள் மூலம் ஆங்கிலத்தை கற்பிக்கும் புதிய பயிற்று முறையை உருவாக்கியிருக்கிறார். இந்த ஆங்கிலம் படிக்கக்கூடிய இந்த எளிய மெத்தடை, உயிர்மெயில் மூலம் படிக்கக்கூடிய எளிய மெத்தடை அரசு பார்த்து கல்வித்துறை இதை அனைத்து பள்ளிக்கூடங்களுக்கும் அனைத்து மாநிலம் கொண்டு செல்ல ஒரு புக்கு கூட இப்போ நான் போட்டிருக்க அளவுக்கு வந்திருக்கேன். புக்கு ஒரு சிடியோ போட்டு எல்லா மாணவர்களும் கொண்டு சேர்த்தால் ஆங்கிலம் கண்டிப்பாக படிப்பார்கள். தமிழ்நாடே முதன்மையான மாநிலமாக வரும் என்பது நான் உறுதி கூறுகிறேன். இந்த எளிய முறையில் தமிழகம் முழுக்க உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆங்கிலத்தை பயிற்றுவிக்க முடியும் என்கிறார் இவர். தமது கனவு நனவாக ஆசிரியர் ஈஸ்வரன் தீவிரமாக முயன்று வருகிறார். நான் மட்டும் கண்டுபிடிச்சி என்ன கூட போகாமல் எல்லா மாணவர்களுக்கும் பயன்படக்கூடிய என்னுடைய முக்கியமான நோக்கம். நான் போய் ரிட்டையர்ட் ஆகிட்டு ஒவ்வொரு பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுக்குறேன். மாணவர்களுக்கு உடனே புரிந்து கொள்கிறார்கள். இது நானாக எல்லா பள்ளிக்கூடம் கொண்டு செல்ல முடியாது. நீங்கள் அரசு பார்த்து இது கொண்டு போய் செல்ல தயவுசெய்து கொண்டு சேர்க்குமாறு என் பணிவன்பு. உலக பொதுமொழியாக இருக்கும் ஆங்கில மொழியை அனைவரும் நன்கு அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். எனவே ஆசிரியர் ஈஸ்வரன் முயற்சிக்கு தமிழக அரசு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பது அனைவரின் விருப்பமாகும். உயிர்மெய் எழுத்துக்களில் ஆங்கிலத்தை அடக்கி ஆள்கிறார் இந்த பெரியவர் ஈஸ்வரன். இந்த புதிய முயற்சிக்கு அரசு உரிய அங்கீகாரத்தை கொடுத்து அதற்கான பலனை தனக்கு கொடுக்க வேண்டும் என ஏங்கிக் கொண்டிருக்கிறார் அவர். அவருக்கு அந்த உரிய அங்கீகாரம் கிடைக்குமா? தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவியுடன் தங்கமணி.